வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீர பழனிசாமி. நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு தகுதி தேர்வு சம்பந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் இப்போ வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னா ரெண்டாவது எபிசோடு நம்ம பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது எபிசோடு பண்ணுறோம். ரெண்டாவது எபிசோடு ஒரு 55 கேள்விகள். ஓகே, ஸோ பார்க்கலாம், ஒரு ரிவிஷன் மாதிரி. ஸோ லெட்ஸ் see. ஸோ தமிழ்நாடு தேர்வு இது மாடல் கொஸ்டின் பேப்பர், வினாக்கள் 55, மதிப்பெண் 55. ஓகே, கட்டாய தமிழ் மொழி தேர்வு, மொத்தம் 1 மணி நேரம். ஓகே, ஸோ நோ நெகட்டிவ் மார்க்கு, ரைட். ஸோ வில் கோ டைரக்ட்லி டு தி கொஸ்டின்ஸ். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் அடிகள் இடம்பெறும் நூல் எது? பழமொழி 400, நாலடியார், நல்வழி, மூதுரை. சரியான பதில் மூதுரை. கீழ்கண்டவைகளில் ஔவையாரின் நூல் அல்லாதது இது? கொன்றைவேந்தன், பழமொழி 400, மூதுரை, நல்வழி. சரியான பதில் பழமொழி 400. சரியான பதில் ஆ, பழமொழி 400. அடுத்தது மூன்றாவது கேள்வி. மதுரையில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை, மூதுரையில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 100, 30, 31, 4. சரியான பதில் 31. சரியான பதில் 31. நான்காவது கேள்வி. மூதுரை என்பதன் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, மூத்தோர் கூறும் அறிவுரை, பெரியாரை துணை கோடல், நன்றி அறிதல். சரியான பதில் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. ஐந்தாவது கேள்வி. துன்பம் வெல்லும் கல்வி என்னும் நூலின் ஆசிரியர்? உடுமலை நாராயணகவி, பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், திருவிக. சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், துன்பம் வெல்லும் கல்வி. ஆறாவது கேள்வி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? மக்கள் கவிஞர், கவிஞாயிறு, கலைஞாயிறு, சிலம்பு செல்வர். சரியான பதில் மக்கள் கவிஞர். ஆ, மக்கள் கவிஞர். ஏழாவது கேள்வி. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, ஏட்டுக்கல்வி, மதுரை, காஞ்சி. சரியான பதில் துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி. அடுத்து எட்டாவது கேள்வி. எளிய தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? உடுமலை நாராயணகவி, வாணிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், திருவிக. சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஒன்பதாவது கேள்வி. கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜர் அவர்களை அழைத்தவர் யார்? திருவிக, பெரியார், ராஜாஜி, சத்தியமூர்த்தி. சரியான பதில் பெரியார். சரியான பதில் பெரியார். 10வது கேள்வி. கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்தவர் யார்? ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராசர், எம்ஜிஆர். சரியான பதில் காமராசர். சரியான பதில் காமராசர். 11வது கேள்வி. காமராஜரின் சிறப்பு பெயர்களில் இல்லாதது? கருப்புக்காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்கள் உருவாக்குவர், பொன்மனச் செம்மல். சரியான பதில் பொன்மனச் செம்மல். பொன்மனச் செம்மல் என்பது எம்ஜிஆருடைய. 12வது கேள்வி. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார்? சீருடை, மதிய உணவு, காலணிகள், புத்தகப்பை. சரியான பதில் சீருடை. சரியான பதில் சீருடை. 13வது கேள்வி. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் மூடப்பட்டிருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை எத்தனை? 3000, 5000, 6000, 2000. சரியான பதில் 6000. சரியான பதில் 6000 பள்ளிகள் மூடியிருச்சு. ஓகே, அடுத்து 14வது கேள்வி. காமராசருக்கு பாரத ரத்னா விருது நடுவண் அரசு எப்பொழுது வழங்கியது? எப்பொழுது? 1974, 1976, 1975, 1986. சரியான பதில் 1976. அவர் இறந்த பிறகு 1976. 15வது கேள்வி. 2 பத்து 2000
ஆண்டு காமராசருக்கு எங்கு மண்டபம் அமைக்கப்பட்டது? சென்னை, மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. சரியான பதில் கன்னியாகுமரி. சரியான பதில் கன்னியாகுமரி. 16வது கேள்வி. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ராஜாஜி, காமராஜர், இந்திரா காந்தி, எம்ஜிஆர். சரியான பதில் காமராசர். சரியான பதில் காமராசர். 17வது கேள்வி. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எது? கன்னிமரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம். சரியான பதில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம். 18வது கேள்வி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தளங்களை கொண்டது? 5, 6, 7, 8. சரியான பதில் 8 தளங்களை கொண்டது. 8 தளங்களை கொண்டது. 19வது கேள்வி. இந்திய நூலகவியலின் தந்தை யார்? அரங்கசாமி, ரா அரங்கநாதன், ராமானுஜம், ஆரியப்பட்டா. சரியான பதில் அரங்கசாமி. சாரி. அதற்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்கு. தட் இஸ் 19வது கேள்வி. இல்லை இது தப்பு. ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட். 19th கொஸ்டின். ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தட் இஸ் சீனா, தமிழ்நாடு, இலங்கை, ஆப்கானிஸ்தான். சரியான பதில் சீனா. சரியான பதில் சீனா. 20வது கேள்வி. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரங்கசாமி அல்ல, ரா அரங்கநாதன். ரா அரங்கநாதன். இது ஒரு கன்ஃபியூஷன். ரா அரங்கநாதன். 21வது கேள்வி. 21வது கேள்வி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் கணனி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? 2ஆம், 4ஆம், 3ஆம், 5ஆம். சரியான பதில் சரியான பதில் 3ஆம் தளம். 3ஆம் தளத்தில் உள்ளது. 3ஆம் தளத்தில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 5ஆம் தளத்தில் இடம்பெறாத நூல் எது? இடம்பெறாத நூல் எது? கணிதம், அறிவியல், மருத்துவம், சட்டம். சட்டம் தான் இடம்பெறவில்லை. சட்டம். 23வது கேள்வி. தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? தரைத்தளம், முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம். சரியான பதில் 2ஆம் தளம். 24வது கேள்வி. கீழ்திசை சுவடி நூல்களும் புவியியல் துறை சார்ந்த நூல்களும் எந்த தளத்தில் உள்ளன? தரைத்தளம், 3ஆம் தளம், 5ஆம் தளம், 7ஆம் தளம். சரியான பதில் 7ஆம் தளம். சரியான பதில் 7ஆம் தளம். 25வது கேள்வி. கீழ்காண்பவர்களில் நூலகத்தில் படித்து அதன் மூலம் உயர்நிலை அடையாதவர் யார்? காமராசர், ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். 25. நூலகத்தில் படித்து அதன் மூலம் உயர்நிலை அடையாதவர் யார்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தட் இஸ் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அவருக்கு சொந்த புத்தகம், அவருக்கு எல்லாம் அவைலபிள், நூலகம் போகக்கூடிய அவசியம் இல்லை. 26வது கேள்வி. சிறந்த நூலகருக்கான விருது யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? அண்ணா, கலைஞர், அரங்கநாதன், நேரு. சரியான பதில் ரா அரங்கநாதன். ரா அரங்கநாதன். 27வது கேள்வி. 27வது கேள்வி. ஆற்றுணா வேண்டுவது இல் எனும் பாடல் இடம்பெறும் நூல் எது? பழமொழி 400, நாலடியார், முதுமொழி காஞ்சி, திருக்குறள். சரியான பதில் பழமொழி 400. பழமொழி 400. 28வது கேள்வி. இளைஞர்கள் நாள் யாருடைய பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது? அம்பேத்கர், பகத்சிங், விவேகானந்தர், அப்துல் கலாம். விவேகானந்தர். விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து ஜனவரி 12. அவருடைய பிறந்த நாள் வந்து இளைஞர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகே. அடுத்து 29வது கேள்வி. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை டேஷ் என்கிறோம். முதல் எழுத்து இணை எழுத்து, சார்பெழுத்து, குற்றியல் லிகரம். சரியான பதில் இணை எழுத்து. சரியான பதில் இணை எழுத்து. 30வது கேள்வி. சொற்களில் பெரும்பாலும் மெல்லினமை எழுத்து அடுத்து அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். இடையினம், உயிர்மை, ஒற்று,
வல்லினம். சரியான பதில் வல்லினம். சரியான பதில் வல்லினம். ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து எது? ஆ, இ, ஈ, ஏ, ஏ. சரியான பதில் ஈ. 32வது கேள்வி. அவ் என்பதற்கு இணை எழுத்து எது? ஊ, ஊ, கு, கூ. சரியான பதில் ஊ. 33வது கேள்வி. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? மஞ்சள், வந்தான், கண்ணில், தம்பி. சரியான பதில் ஈ, கண்ணில். 34வது கேள்வி. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஔவையார், மோசிகரனார், கபிலர், பெருவாயின் முள்ளினார். தட் இஸ் கபிலர். இல்லை, சாரி மன்னிக்கவும். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஆசார வித்துக்கள் மொத்தம் எத்தனை? 5, 6, 7, 8. சரியான பதில் ஆசார வித்துக்கள் 8. 36வது கேள்வி. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? திருவாரூர், கடலூர், வன்கயத்தூர், தேரெழுந்தூர். சரியான பதில் வன்கயத்தூர். இ. 37வது கேள்வி. ஆசாரக்கோவை என்பதின் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, நற்சொற்களின் தொகுப்பு, அரசர்களின் வரலாறு, வீரர்களின் மாலை. சரியான பதில் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 38. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100, 200, 300, 400. சரியான பதில் 100. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. 39வது கேள்வி. ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? நன்றி அறிதல், எல்லோராலும் போற்றப்படுவது, எல்லோரையும் சமமாக பேணுதல், அன்பு செய்தல். சரியான பதில் அன்பு செய்தல். ஒப்புரவு என்பது அன்பு செய்தல். எகைன் தப்பா சொல்லிட்டேன் நான். சாரி. எல்லோரையும் சமமாக பேணுதல். தான் ஒப்புரவு. எல்லோரையும் சமமாக பேணுவது என்பது ஒப்புரவு. தென் 40வது கேள்வி. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும்? வம்பு, அமைதி, அடக்கம், பொறை. சரியான பதில் பொறை என்பது ஆகும். 41வது கேள்வி. இளைத்து என்பதன் பொருள் என்ன? மெலிதல், பதித்து, உருக்குதல், கடந்து. சரியான பதில் பதித்து. இளைத்து என்பது பதித்து. தாள் என்பதன் பொருள் என்ன? நாக்கு, பூட்டு, தொட்டில், செடி. சரியான பதில் நாக்கு. தாள் என்பது நாக்கு. 43வது கேள்வி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் எனும் ஆன்றோர் மொழி இடம்பெறும் நூல் எது? தொல்காப்பியம், நற்றிணை, நன்னூல், குறுந்தொகை. சரியான பதில் நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல். 44வது கேள்வி. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுள் இந்திரனை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் கொண்டாடப்பட்ட விழா எது? போகி, உழவர் திருநாள், இந்திர விழா, வேலன் வெறியாட்டு. சரியான பதில் இந்திர விழா. 45வது கேள்வி. திருவள்ளூர் ஆண்டு தொடங்கும் நாள் எது? தை 1, தை 2, தை 3, மார்கழி 30. சரியான பதில் தை 1. திருவள்ளுவர் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தை 2. ரைட். ஓகே. கீழுள்ளவற்றில் ஜல்லிக்கட்டை குறிக்காத சொல்லுது? மஞ்சு விரட்டு, ஏறுதழுதல், மாடு பிடித்தல், காளை ஆட்டம். சரியான பதில் காளை ஆட்டம் இதுதான் ஜல்லிக்கட்டை குறிக்காத ஒரு பொருளாகும். 48வது கேள்வி. கீழ்காணும் எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுவதில்லை? தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா. சரியான பதில் குஜராத். ஏன்னா மற்ற எல்லா மாநிலத்திலையும்
தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா 3லையும் இது இந்த அறுவடை திருநாள் வந்து மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. 49வது கேள்வி. பஞ்சாப் மாநிலத்தில் பொங்கல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோரி, மகர சங்கராந்தி, உத்தராயன், விஷு. சரியான பதில் லோரி. சரியான பதில் லோரி. 50வது கேள்வி. எந்த மாநிலத்தில் பொங்கல் உத்தராயன் எனும் பெயரால் வழங்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், தெலுங்கானா. சரியான பதில் ராஜஸ்தான். சரியான பதில் ராஜஸ்தான். 51வது கேள்வி. மற்போரில் சிறந்த மன்னன் யார்? மகேந்திரவர்மன், நந்திவர்மன், நரசிம்மவர்மன், ராஜராஜன். சரியான பதில் நரசிம்மவர்மன். சரியான பதில் நரசிம்மவர்மன். 52வது கேள்வி. நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 5ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் கிபி 7ஆம் நூற்றாண்டு. சரியான பதில் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 53வது கேள்வி. மாமல்லபுரத்து சிறப்பு சிற்ப பணி யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது? நரசிம்மவர்மன், நந்திவர்மன், ராஜராஜன், மகேந்திரவர்மன். சரியான பதில் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன். 54வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் இல்லாதது எது? புலிக்குகை, திருக்கூடல்மலை, கலங்கரை விளக்கம், வெட்டுவான் கோயில். சரியான பதில் வெட்டுவான் கோயில். வெட்டுவான் கோயில் இங்கே கிடையாது. தென் 55வது கேள்வி. இதில் நம்ம கடைசி கேள்வி. 55வது கேள்வி. பகீரதன் தவம் என அழைக்கப்படுவது எது? புலிக்குகை, திருக்கூடல் மல்லை, அர்ஜுன் தபசு, பஞ்சபாண்டவர் ரதம். சரியான பதில் அர்ஜுன் தபசு. பகீரதன் தபம் என்று அழைக்கப்படுவது அர்ஜுனன் தபசு. ரைட்? So thank you very much. So we will come up with a few more question set in this series soon. So thank you very much for listening. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.